நமஸ்காரம். திருப்பாவை 13வது பாசுரம். கண்ணன் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடிபோய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதரிக் கண்ணினாய் குள்ளக் குளிர குடைந்து நீராடாதே பள்ளிக் கிடந்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய். இதன் பொருள்: ஆண்டாள் தன் தோழியர்கள் ஒவ்வொருவரையாக எழுப்பி அவள் நோக்கும் இந்த பாவை நோம்பில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்தபடி செல்கிறாள். அங்கனம் செல்லும் பொழுது அவள் அடுத்த தோழியின் வீட்டிற்கு வருகிறாள். இங்கே அந்த தோழியை போதரி கண்ணினாய், தாமரை போன்ற கண்ணுடைய பாவாய் என்று அழைக்கிறாள். அவள் 3 அறிகுறிகளை கூறுகிறாள். பொழுது புலர்ந்து விட்டது, அதற்கான 3 அறிகுறிகள் அவள் சொல்கிறாள். முதலில் அவள் சொல்கிறாள், புள்ளின் வாய் கீண்டானை. அதாவது பகாசுரன் என்ற அசுரன் ஒரு பறவை வடிவத்தில் கண்ணனை தாக்க வரும்பொழுது அந்த பறவையின் வாயை பிளந்து பகாசுரனை அழித்தான் கண்ணன். மற்றும் பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை. இந்த இடத்தில் ராமனை கூறுகிறாள். ராமன் ராவணனின் ஒவ்வொரு தலையாக கிள்ளி களைந்ததை குறிப்பிடுகிறாள். இப்படி புள்ளின் வாய் கீண்டானை கண்ணனை, பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை ராமனை, கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார். இப்படி கிருஷ்ணனின் ராமனின் புகழை பாடியபடி பிள்ளைகள் எல்லோரும், தன் தோழிகள் எல்லோரும் பாவை களம்புக்கார். பாவை இந்த இடத்தில் அவள் கூறுவது பாவை நோன்பை. பாவை நோன்பு எடுக்கும் களம் புக்கார். களம் என்றால் இடம், புக்கார் என்றால் அடைதல். ஸோ அந்த பாவை நோன்பை எடுக்கும் இடத்தை அடைந்து விட்டனர். தன் தோழிகள் எல்லோரும் அதை அடைகிறார்கள். மற்றும் 2வது அறிகுறி, வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. கீழ் திசையில் நமக்கு மார்கழி மாதத்தில் சூரியனோடு சேர்ந்தே வெள்ளியும் எழும். வியாழன் மேற்கு திசையில் மறையும், வியாழ கிரகம். இது ஒரு அறிகுறி, பொழுது புலர்ந்ததற்கானது. மற்றும் புள்ளும் சிலம்பினகான், நாம் 6வது பாசுரத்தில் கண்ட அதே வார்த்தை, புள்ளும் சிலம்பினகான். அதாவது புள்ளின் சிலம்பினகான் என்றால் பறவைகள் கீச்சிடுகின்றன. போதரி கண்ணினாய். இந்த 3 அறிகுறிகளை கூறி, அதாவது எல்லோரும் கிருஷ்ணனின் ராமனின் புகழை பாடியபடி பாவை நோன்பை அனுஷ்டிக்கும் இடத்தை அடைகிறார்கள். வெள்ளி எழுந்து வியாழமும் உறங்கிற்று, அறிகுறி 2. மற்றும் புள்ளும் சிலம்பினகான், பறவைகள் கீச்சிடுகின்றன. இந்த 3 அறிகுறிகள் வந்துவிட்டது. ஆகையால் பொழுது புலர்ந்து விட்டது. இந்த சமயத்தில் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடந்தியோ. குளிர்ந்த நன்னீரில் அதை குடைந்து குடைந்து, இந்த தருணத்தில், இந்த ரம்யமான நேரத்தில் குளிர்ந்த நீரில் குடைந்து குடைந்து நீராடாமல் நீ உறங்கிக் கொண்டிருக்கின்றாயோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய். இந்த அழகிய நன்னாளில் நீ கள்ளத்தனமாக உறங்கிக் கொண்டிராமல் எங்களுடன் சேர்ந்து பாவை நோன்பை அனுஷ்டிக்க எங்களுடன் எழுந்து வா என்று அழைப்பு விடுக்கின்றாள் ஆண்டாள். மீண்டும் ஒருமுறை இந்த பாசுரத்தை பார்ப்போம். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிபோய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ளக் குளிரை குடைந்து நீராடாதே பள்ளி கிடந்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய். இந்த பாடல்கள், இந்த பாசுரங்கள் கண்ணனின் ஞாம ஜபத்தை நாம் கூறியபடி இந்த மார்கழி மாதத்தில் கண்ணனின் திருவடிகளை சரணடைவோம். கண்ணன் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.